வணக்கம், இது காவியாவுடன் ஒரு நிமிடம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஆக்சுவலா நீங்க நல்லா இருக்கீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியுது. ஆனா உங்களோட திறமைகள்லாம் எங்க போச்சு? இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க நல்லா பாடலாம், நல்லா டான்ஸ் ஆடலாம், இல்ல இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் கிரியேட் பண்ணணுன்ற ஆசை உங்களுக்கு இருக்கலாம். ஆனா நமக்கு பிடிச்சதை நம்ம பண்ணாம இருக்கிற ஒரே ஒரு விஷயம், நம்மளை சுத்தி இருக்கிறவங்க என்ன நினைப்பாங்க, நம்ம இப்படி பண்ணா என்ன நினைப்பாங்க அப்படின்ற தாட்ல மட்டும்தான். ஏன் ஒரு சிலருக்கு பிசினஸ் ஐடியாஸ் கூட இருக்கலாம், ஹவுஸ் ஒய்ஃப்ஸ்க்கு இருக்கலாம், ஒர்க் போற ஆண்களுக்கு இருக்கலாம், பிரைவேட் ஜாப்ஸ் போறவங்களுக்கு பிசினஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஆனா பிசினஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா என்னடா இவன் வீட்டு சூழ்நிலையில பிசினஸ் போய் பண்ணிட்டு இருக்கானே, ஒரு வேலைக்கு போயிட்டு சம்பாத்தியத்தை வச்சு வீட்டு விஷயத்தை பார்க்க வேண்டியதானே அப்படின்னு நிறைய பேர் பேசுவாங்க. ஆனா தி ஃபேக்ட் இஸ், உங்க வாழ்க்கையை நீங்க தான் வாழ முடியும், மற்றவங்க யாரும் வந்து வாழ முடியாது. உங்க திறமைகளை நீங்க தான் காட்ட முடியும். இந்த உலகத்துல வேற யாராலையும் உங்க திறமையை வெளிக்கொண்டு வர முடியவே முடியாது. சோ இந்த வீடியோ பாக்குற நீங்க உங்களுக்குள்ள இருக்கிற திறமைகளை வெளிக்கொண்டு வாங்க, தைரியமா வெளிக்கொண்டு வாங்க. பிகாஸ் நீங்க தான் உங்களுக்காக வாழணும். நம்ம திருவள்ளுவர் கூட சொல்லியிருக்காருங்க, எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. இதுல என்ன விஷயம், நான் ஏன் இதுக்கு ரிலேட் பண்றேன் அப்படின்னா, ஒருத்தங்க உங்களுக்கு கமெண்ட்ஸ் சொல்றாங்க அப்படின்னா அந்த கமெண்ட்ஸ்ல இருக்கிற குட் திங்ஸை மட்டும் எடுத்துக்கோங்க. எந்த கமெண்ட்ஸுமே உங்களோட திறமைகளோ உங்களோட தேவைகளையோ வெளிக்கொண்டு வராத மாதிரி இருக்கக்கூடாது. ஓகே, சோ கண்டிப்பா நீங்களும் உங்களோட திறமைகளை வெளிக்கொண்டு வாங்க. நாளை மீண்டும் சந்திப்போம். காவியாவுடன் ஒரு நிமிடம். பை.